வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கோம். பாத்திரம் ஒரு ஒரு வேலைக்கு இவ்வளோ குவியுது தான். பூஜா குட்டி வந்து வீடியோஸ் எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. அப்படியே அவங்கக்கிட்ட ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டே பாத்திரம் தேய்ச்சி கழுவி முடிச்சிட்டோம். என்ன சொல்கிறேன்னா, பூஜா குட்டி அம்மா பாவம்ல எவ்வளோ பாத்திரம் தேய்க்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்கிறா. அதான் நான் சொன்னேன், நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் பேசாத பூஜா, நான் வந்து வாய்ஸ் தான் போட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி சுட்டுட்டு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை 3ம் இருந்துச்சு. கொத்தமல்லி நிறைய போட்டு சட்னி வச்சேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 4, 5 பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு இதை கட் பண்ணி வச்சுட்டு, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து புதினா. கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு நான் கிளறி காட்டுறேன். எல்லாமே போட்டு வச்சேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா க்ரீனிஷாக வரும் சட்னி. ஒன்றும் இல்லை, கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுபட்டதும் பொன்னிறமானதும் இதையும் தூக்கி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக புளி உப்பு சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஒரு உளுத்தம்பருப்பு கடுகு போட்டு தாளிச்சிட்டா மட்டும் போதும். சட்னி வந்து பிரமாதமாக இருக்கும்ப்பா. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். காலையில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மாதுளம்பழம் உரித்து கொடுத்தேன். கொஞ்சம் ஒரு 2 கொய்யா பழம் இருந்தது, அதையும் சேர்த்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ அந்த வீட்டு வேலைகள் இன்னமும் முடியலை, போயிட்டு தான் இருக்குது. இந்த டைல்ஸ் எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கவே இல்லை. நம்மளும் வந்துட்டோம். அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு வேலைகளாக பார்த்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு டைல்ஸும் இப்போ தான் க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த இதெல்லாம் போட்டு தேய்ச்சி, இதெல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரே வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இப்போ தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஈவினிங் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நாள் வந்து ரொம்ப 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 சிறப்பாக போச்சு. பூஜா குட்டிக்கு தான் வந்து வச்சு கொடுத்துட்ருக்கேன். நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன்.